உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். தையல் பகுதியில் கட்ச் மோட்டிவ்ஸ் எப்படி போடுறது எப்படி தைக்கிறதுலாம் கற்றுக்கிட்டு இருக்கோம்ல. போன தடவை வேறு மாதிரி கற்றுக்கிட்டோம்ல, இந்த தடவை புது மாதிரியாக ஒன்று கற்றுக்க போகிறோம் பாருங்கள். வணக்கம். இன்றைக்கும் கட்சில் நியூ கட்ச், அதாவது ட்ரெண்டி கட்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரெண்டி கட்ச் தைப்பதற்கு தேவையான பொருட்கள் துணி, ஃப்ரேம், 7ஆம் நம்பர் ஊசி, நூல், சிசர்ஸ், பென்சில், டிசைன், கார்பன் ஷீட். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுதான் உங்களுக்கான டிசைன். இதுவும் ஒரு கோல டிசைன் தான். இந்த டிசைனை வரைஞ்சிக்கோங்க. டார்க் கலர் துணிக்கு ஒயிட் கார்பன், லைட் கலர் துணிக்கு எல்லோ கார்பன் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. 7ஆம் நம்பர் ஊசியில் 2 அல்லது 3 இல்லை நூல் கோத்துக்கோங்க. டிசைன் வரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரேமில் துணியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டி கட்ச் இவ்வளோ நாளும் நம்ம ஹெரிங் போன் ஸ்டிச்லையும் ரன்னிங் ஸ்டிச்லையுமே கட்ச் ஒர்க் போட்டுருந்தோம். இப்போ நம்ம போடுறது கிரேட்டன் ஸ்டிச். கிரேட்டன் ஸ்டிச்சில் நம்ம கட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேட்டன் ஸ்டிச் எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே தான். பட் இப்போ கிரேட்டன் ஸ்டிச் எப்படி ஆரம்பித்தோமோ அதை ஆரம்பிச்சுக்கோங்க. பட் அடுத்த லைனில் நம்ம வரும்போது இந்த நூலுக்கு அடியில் இருக்கிறதுனால அடுத்தது மேலே, அதுக்கு அடுத்து வர்றது கீழே. அப்போது மேலே இருந்து கீழே, தென் நூலுக்கு அடியில் கொடுத்துப்படி எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டிச் இந்த நூல் மேலே இருக்குது. அப்போது அடுத்தது நம்மளுக்கு கீழே வரும், அதுக்கு அடுத்து மேலே வரும். அப்போது ஆஸ் யூஷுவல் அதுவும் கீழே இருந்து கோட்டில் ஊசிக்கல்ல நூல். திரும்ப இந்த சைடு நம்ம வர்றோம். இந்த நூல் கீழே இருக்கிறதுனால கீழே மேலே கீழே அடுத்தது மேலே. அப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற ஸ்டிச்சையே நம்ம போட்டுக்கலாம். கிரேட்டன் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டு வரணும். ஹெரிங் போன் ஸ்டிச் போட்டோம், அது கட்சோட ஒரிஜினேட்டட். இது செகண்ட் காந்தா போட்டு கல்கத்தா எம்ப்ராய்டரி போட்டுட்டோம், கல்கத்தா கட்சு. இப்போ இது ட்ரெண்டி கட்சு. இதே போல் ஃபுல் டிசைனும் போடுங்க. சின்ன டிசைன் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும், போட்டு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெரிங் போன் ஸ்டிச்சில் 2 கேப் விட்டு கிராஸாக வரும். ரன்னிங் ஸ்டிச்சில் அந்தந்த முனையில் கேப் வரும். இது ஒரு கால் வந்தா மாதிரி வரும். இதுதான் இதனோட டிஃப்ரென்ஸு. 3மே 3 வித ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு போடுறது கொஞ்சம் ஈஸி தான், பட் எல்லாமே கற்றுக்கிட்டா ஈஸி. இது ஒரிஜினேட்டட் அரேபியா நாட்டில் தான் இது ஃபஸ்ட் போட ஆரம்பித்தாங்க. தென் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அமெரிக்கானா வரைக்கும் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. அப்புறம்தான் நம்ம இந்தியாவுக்கு இந்த ஸ்டிச் வந்தது. பட் இதுவும் உங்களுக்கு புள்ளிக்கோலம் டிசைனை வச்சே நீங்கள் போட்டுடலாம். இப்போ பேஸ் நம்ம போட்டாச்சு. இதுதான் நம்மளுக்கு பேஸ், சிங்கிள் பேஸ் கிரேட்டன் ஸ்டிச். அடியில் போய் திரும்ப எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போது 1 மேலே 1 கீழே அது மாதிரி நம்ம போட்டுட்டே வரணும். 4 சைடுமே நம்ம பார்த்துக்கணும். எல்லாமே 1 மேலே 1 கீழே. இன்டர்லேஸ் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான், பட் பேஸ் ஸ்டிச் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட். பேஸ் ஸ்டிச்சை நீங்கள் கவனித்து பொறுமையாக போட்டிங்கன்னா எல்லா ஸ்டிச்சும் ஈஸியாக வந்துடும். ஸோ இதே போல் ஃபுல் டிசைனும் லேஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ 1 சைடு இப்படி போட்டுட்டே வாங்க, தென் வரும்போது அடுத்த சைடும் போட்டுட்டே வாங்க. இதே போல் ஃபுல் டிசைனும் போட்டு முடிச்சிருக்கான்.
இது சின்ன டிசைன் தான், நீங்கள் பெரிய டிசைன் கூட எடுத்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல போய் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தைச்சு முடிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் போல் இருக்கும். இப்படி ஒரு பழமொழி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நல்லவர்கள் சங்காத்தம் நல்ல மண்ணில் விழுந்த மழை போல. எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. நல்லவர்கள் சங்காத்தம், இதை சத் சங்கம் அப்படின்னு வடமொழியில் சொல்கிறாங்க. நல்லவர்களோடு இணங்கி இருப்பது நல்ல மண்ணில் விழுந்த மழை துளிக்கு சமானமாக. அதாவது பாலைவனத்தில் விழுந்த மழை பிரயோஜனம் இல்லை, நல்ல நிலத்தில், அது ஒவ்வொரு நிலமாக இருந்து நீங்கள் மழை பெஞ்சா கூட பிரயோஜனம் இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த மழைத்துளி போல நல்லவர்கள் இணக்கம் நமக்கு உதவும் அப்படிங்கிறத எப்படி ஒரு பழமொழியாக ஒரு சூட்சுமமாக அங்கே ஒரு பொறி வச்சு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நல்லோர்கள் இணக்கத்துடன் நீங்கள் எல்லோரும் நலமே வாழணும்னு வாழ்த்துகிறோங்க. வணக்கம்.